வணக்கம். ஆளுமை ஏஎஸ் அகாடமி. பொல்யூஷன் பார்ப்போம். பொல்யூஷன் அப்படின்னா தமிழ்ல மாசுபாடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான். இப்போ மாசுபாடிய சுற்றுச்சூழல்ல அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை அடிப்படையா வச்சு மூணு மாசுபாடு. ஒன்று காற்று மாசு, இங்கிலீஷ்ல ஏர் பொல்யூஷன். இன்னொன்று வாட்டர் மாசுபாடு, நீர் பொல்யூஷன், சாரி நீர் மாசுபாடு, வாட்டர் பொல்யூஷன். அதுக்கப்புறம் லேண்ட் பொல்யூஷன், நிலம் மாசடைதல். அப்படின்ற மாதிரி மூணு வகையா மேஜர் த்ரீ கிளாசிபிகேஷன் தான் இது. இப்போ இது எல்லாருக்கும் தெரியும். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் அப்படின்றது நமக்கு யாரா இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் அது. இப்போ ஒரு சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் மாசுபடுத்திகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். மாசுபடுத்தி அல்லது மாசுபடுத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பொல்யூட்டன்ஸ் தான் என்ன பண்ணும்? சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடியது. இப்ப இந்த பொல்யூட்டன்ஸ் மாசுபடுத்தி சூழ்நிலை மண்டலத்துல இருக்கக்கூடிய இவங்க ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை அடிப்படையா வச்சு இந்த பொல்யூட்டன்ஸ் மாசுபடுத்திய ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று டீகிரேடபிள், சிதையக்கூடியவை. இன்னொன்று நான் டீகிரேடபிள், சிதைவுறாதவை அப்படின்ற மாதிரி. ஈகோசிஸ்டம் அப்படின்றது நம்ம வாழக்கூடிய சுற்றுச்சூழல் தான். இந்த ஈகோசிஸ்டத்துல ஒரு பொல்யூட்டன்ஸ், ஒரு மாசுபடுத்தி அப்படின்றது எவ்வளவு நாள் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் இதை வகைப்படுத்திருக்காங்க. இப்ப டீகிரேடபிள் அப்படின்னா கொஞ்ச நாள்ல இயற்கையாவே அது என்னவாயிரும்? டீகிரேட் ஆயிரும், சிதைவுற்றுரும் அப்படின்ற மாதிரி. இப்ப நான் டீகிரேடபிள் அப்படின்றது இயற்கையா அது சிதைவுறுவதற்கு பல நூறு வருடங்கள் ஆகலாம், மெனி இயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இதுலயே பாருங்க, நமக்கு டீகிரேடபிள் அப்படின்னு வரும்போது அதுலயே ஸ்லோலி டீகிரேடபிள், மெதுவாக சிதைவடையக்கூடியவை. அதுக்கப்புறம் ரேப்பிட்லி டீகிரேடபிள், விரைவாக சிதைவிடக்கூடியவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப மெதுவாக ஸ்லோலி டீகிரேடபிள் அப்படின்னா இதுவுமே ரொம்ப டைம் எடுத்துக்கக்கூடிய ஒண்ணுதான். ஸ்லோலி டீகிரேடபிள் அப்படின்றதுமே ரொம்ப டைம் எடுத்துக்கும். எக்ஸாம்பிளுக்கு டிடி, ரைட்? டிடி எல்லாருக்குமே தெரியும். டை குளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஒரு பூச்சிக்கொல்லி. டிடி அப்படின்றது ஒரு பூச்சிக்கொல்லி, இன்செக்டிசைட்ஸ். இதை நாம என்ன பண்றோம்? பூச்சிக்கொல்லியா பயன்படுத்துறோம் விவசாய நிலங்கள்ல. பட் இது சிதைவுறுவதற்கு, டீக்ரேட் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் மெனி இயர்ஸ். ஓகே, அதனால இது ஸ்லோலி டீக்ரேடபிள் அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. இப்போ ரேப்பிட்லி டீக்ரேடபிள் அப்படின்றது பாருங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டு கழிவுகள், ஓகே, ஹவுஸ் ஹோல்டு வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சீவேஜ் வேஸ்ட், நம்ம கழிவு பொருட்கள் அப்படின்றதும். அதுக்கப்புறம் வெஜிடபிள் வேஸ்ட் தான் நம்ம வீட்டு கழிவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வேகமா சிதைவிடும், ரைட்? ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன். இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு கேட்கணும் அப்படின்னா மாசுபடுத்தியே தான் கேட்பாங்க. எதெல்லாம் பொல்யூட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி. பொல்யூட்டன்ஸ் அப்படின்றது நம்ம சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய மாசுபடுத்திகள். அதை நம்ம என்ன பண்றோம்? ஈகோசிஸ்டம்ல அது எவ்வளோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, எவ்வளோ நாள் இருக்கு, அது எந்த மாதிரி சிதைவுறும், அதை அடிப்படையா வச்சு டீகிரேடபிள், சிதைவிடக்கூடியவை. அதுக்கப்புறம் நான் டீகிரேடபிள், சிதைவுறாதவை அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ டீகிரேடபிள்லயே ஸ்லோலி டீகிரேடபிள் எது? டிடி அப்படின்றது. இந்த டிடி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த ரேப்பிட்லி, விரைவாக சிதைவிடக்கூடியவை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது தான். அடுத்தது நமக்கு இந்த நான் டீகிரேடபிள் இருக்கு பாருங்க, இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நான் டீகிரேடபிள் அப்படின்றது ரொம்ப டைம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோம். இட் டேக்ஸ் மெனி இயர்ஸ். அப்படின்னா இது இயற்கையா என்னவாகாது? சிதைவுறாது. ஓகே, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சி சி எல் எம் என், இந்த ஷார்ட்கட் வச்சுக்கோ, ரைட்? சிசி எல் எம் தென் என் அப்படின்றது. ஸோ சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒன்று, ஸோ குரோமியம், ரைட்? அதுக்கப்புறம் இன்னொரு சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் cadmium, ரைட்? அதுக்கப்புறம் எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லெட் அப்படின்றது காரியம். அதுக்கப்புறம் எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெர்க்குரி, and then again N stands for nickel. ஸோ இதெல்லாம்
நம்ம இயற்கையா சிதைவரக்கூடியவை அல்ல. அதனால நம்ம என்ன பண்றோம், அதை நான் டீக்ரேடபிள் அப்படின்னு சொல்றோம். ஒன்ஸ் இந்த மாதிரி நான் டீக்ரேடபிள் அப்படின்னு நம்ம எதெல்லாம் வகைப்படுத்துறோமோ, இது நம்ம சுற்றுச்சூழலுக்குள்ள வெளியிடும் போது இல்லையா, வெளிவரும்போது இல்லை சுற்றுச்சூழல்ல இது வெளியேறும்போது மிக மிக ஆபத்தானது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உணவு சங்கிலி இருக்கு இல்லையா, ஃபுட் செயின்ல மிக்ஸ் ஆனிச்சு அப்படின்னா அப்படியே நம்ம ஃபுட் சங்கிலியில இருந்து இப்போ நம்ம அதை சாப்பிட்றோம், நமக்கு அது இருக்கும், இல்லை நம்மளை யூஸ் பண்ற இந்த அனிமலுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்படியே என்னவாகும் அப்படின்னா அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம ஹியூமன் பாடியிலையோ இல்லை ஒரு விலங்கோட பாடியிலையோ இது என்னவாகும், இந்த நாளுமே அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது அக்யூமுலேட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோ மேக்னிஃபிகேஷன். பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது உயிரி பெருக்கம், உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரி உருப்பெருக்கம். உயிரி உருப்பெருக்கம் அப்படின்னா இதுதான். இந்த சிதைவுறாத மாசுபடுத்திகள் நம்ம உணவு சங்கிலி மூலமா நம்ம உயிரினங்களோட பாடியில ஸோ அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ரைட், அங்க வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சேர்ந்து அது வந்து கியூர் பண்ண முடியாத பல நோய்களை உருவாக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர், இந்த மாதிரி. தேங்க்யூ.